பொத்தி பொத்தி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிவயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, முருகன் அவர்களே, அன்புக்குரிய சோமசுந்தரம் செட்டியார் அவர்களே, கொண்டல் முருகேசனர் ஐயா அவர்களே, திரளான தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போறது திருவாசகம்னு ஒரு நூல். இந்த திருவாசகம் ஆண்களுக்கான நூலா பெண்களுக்கான நூலா? முதல்ல ஒரு கேள்வி. என்னம்மா இது ஆண்களுக்காகவா பெண்களுக்காகவா? என்னம்மா சொல்றீங்க? தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திருவாசகம் யார் யாருக்கு தெரியும்? சிவபுராணம் யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. அடே அப்பா, பரவாயில்லையே பரவாயில்லையே. திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு, 51 பதிகம், 658 பாட்டு. இந்த சிவபுராணம்னு ஒன்று இருக்கா, அதுல 658ங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. எத்தனை வெல்க? ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரென தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருடுமலை போற்றி. எத்தனை போற்றி? 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் குறிப்பு. சிவபுராணம் திருவாசகம் ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா? கேட்டனா இல்லையா? என்னம்மா இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பாருங்க, முடிஞ்சு வச்சு. திருவாசகம் பெண்களுக்கானது. திருவம்பாவை யாரு பாடுவா? பெண்கள். திருப்பொற்சுன்னம் யாரு பாடுவா? பெண்கள். திருத்தெல்லேனும் பெண்கள். எல்லாம் அத்தனையும் மாணிக்கவாசக சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார். உடம்புலதான் ஆண். இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டை தானமா? இந்த பிறவிக்கு இந்த சட்டை, அடுத்த பிறவிக்கு எந்த சட்டையோ யாருக்கு தெரியும்? இந்த உடம்பு ஒரு சட்டை. சாகுற போது இந்த சட்டையை கலட்டி போடுறோம். ஆன்மா மட்டும் இருக்கு. ஆன்மா ஆணா பெண்ணா? ஒண்ணும் கிடையாது. இந்த சட்டையை வச்சு ஆண் பெண்ணுன்னு சொல்றோம். ஆனா மாணிக்கவாசக பெருமான் ஆணாக இருந்து மனசளவிலே பெண்ணாக மாறி ஆண்டவனை பாடினார். ஒண்ணு தெரியுமா? பக்தி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா? என்ன சார் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்க? என்னம்மா யாருக்கு அதிகம்? சத்தியமா பெண்களுக்கு தான் அதிகம். இன்னொன்னு சொல்லவா? ஆண்கள் கூட மனசளவிலே
தங்களை பெண்ணாக மாற்றிக்கொண்டால் தான் ஆண்டவன் கிட்ட போகலாம். மாணிக்கவாசகர் ஆண் தானே, பெண்ணா மாற்றிக்கிட்டு தானே இத்தனை பாட்டு பாடுறாரு. சார், மாணிக்கவாசகர் எங்கேயாவது தன்னை பெண்ணுன்னு சொல்லி இருக்காரா? திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? சிவபுராணம் தவிர வேற என்னமாவது தெரியுமா? சும்மா ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் தெரியலைன்னா உங்களை என்ன பெஞ்சு மேலே ஏற்ற போறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருவாசகத்துல குயில் பத்துன்னு ஒன்று இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இப்ப கையை தூக்குங்க. தெரிஞ்சவங்க. ஐயாவுக்கு தெரியுமா? ஆகா, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. சிவபுராணம்னு ஒண்ணு ரொம்ப பேர் கையை தூக்குனீங்கல்ல. குயில் பத்து தெரியுமாம்மா? நான் ஒரு வரி சொல்லுவேன், அடுத்த வரி சொல்லணும். உன்னை உகப்பன் குயிலே. அது யாரு? அது யாரு? எந்திரிங்க, சொல்லுங்க தாயி. உன் துணை தோழியும் அவன். என்ன? உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன். சந்தோஷம் தாயி, நல்லா உட்காருங்க. பரவாயில்ல, விவரமா சொல்லிவிட்டாங்க. அம்மா, ஒன்று கேட்குறேன், இந்த பாட்டை யாரு பாடினா? மாணிக்கவாசகர். அவர் ஆணா பெண்ணா? ஆண் தானே. இப்ப என்ன சொல்றாரு? குயிலே, உன்னை நான் விரும்புவேன், உன் துணை தோழனும் ஆவன்னு சொல்லாம தோழியும் ஆவனுங்கிறாரே. என்ன மாணிக்கவாசகர் தோழனா தோழியா? என்னம்மா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த அந்த அம்மா தான் சொன்னாங்க. மாணிக்கவாசகர் தன்னை தோழின்னு சொல்றாருன்னா அவர் என்னவா மாறிட்டாரு? பெண்ணா மாறி போயிட்டாருமா. உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன். அப்போ மாணிக்கவாசகர் மனசளவிலே பெண்ணாக மாறினார். ஏன் சார் திருவாசகம் என்ன, அதுக்கு என்ன அவ்வளவு மரியாதை? ஒன்று சொல்லவா? கோயில்ல சிவலிங்கத்தை வச்சு திருவாசகத்தையே வச்சு கும்பிடுறது பழக்கம். சிவலிங்கத்துக்கு பதிலா திருவாசகத்தை வச்சு கும்பிடுற பழக்கம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எங்க ஊர் தேவகோட்டை. ஐயா இப்ப சொன்னாரு, தேவகோட்டையில ஒரு குடும்பம். திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? மறக்க கூடாது. 658 பாட்டையும் தங்க ஏட்டில எழுதி வீட்டில பூஜை நடக்குது. நம்புறீங்களா? இவ்வளவு ஏடு, அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. 658 திருவாசகம் ஒரு தப்பு கூட கிடையாது. பாடலிங்க ஆசாரின்னு ஒருத்தர் 1943 எழுதியிருக்க. எதை வச்சு? எழுத்தாணிய வச்சு பொறிச்சிருக்க. தங்க ஏடு அற்புதமா இருக்கு. என்ன சார் பார்த்தாப்பல சொல்றீங்க? பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி இருக்கு. நட்டு போல்ட்ட கலட்டினா அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. இது என்ன பண்றீங்க? எங்க வீட்டுல இதுதான் பூஜை. ஆமா, சிவபெருமானும் திருவாசகமும் ஒன்னா? ஆமா. இன்னொன்னு கேட்கவா? நாயன்மார்கள் எத்தனை பேரு? எத்தனை பேரு? 63. வெரி குட். அதுல மாணிக்கவாசகர் சேருவாரா மாட்டாரா? இல்லை. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. கேட்க வேண்டாமா? என்னங்க, மாணிக்கவாசகரை கொண்டு போய் 63 சேர்க்காம ஏன் விட்டாங்க? மாணிக்கவாசகர் 63 சேர மாட்டார். என் கணக்குப்படி சுந்தரர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர், 3ஆம் நூற்றாண்டு. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடின பொழுது மாணிக்கவாசகரையும் அடியார் பட்டியலில் சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை? ஏன்னா மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. இதை சொல்றதுக்கா ஞானலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்தீங்க? ஐயா, மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யாரு? சிவபெருமான்.
ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர்னு சிவஞான முனிவர் எழுதுறார். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சரி, நடராஜா கோயில்ல பார்த்துருக்கீங்களா? நடராஜா பார்த்துருக்கீங்கல்ல? நடராஜாவுக்கு ரெண்டு பக்கத்துல யார் இருப்பா? யோசிங்க. வலது பக்கம் யார் இருப்பா, இடது பக்கம் யார் இருப்பா? சொல்லுங்க. நடராஜா வர்றாரு, திருவீதி உலா வர்றாரு. நடராஜா வரபோது அவருக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க. காரைக்காலமையார் வரமாட்டார். அந்த அம்மா கீழே உட்கார்ந்து இருக்கும். ஊர்வலத்துல வராது. ஊர்வலத்துல யாரு தெரியுமா? இடது பக்கம் சிவகாமி, வலது பக்கம் மாணிக்க வாசகர். நடராஜ் நம்மளுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். நடராஜா திருவதி உலா வந்தா யாரு வருவா? வலது பக்கத்தில மாணிக்க வாசகன். பலம்னா பலம்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் இடது பக்கம் சிவகாமி. அப்ப என்ன அர்த்தம்? சிவகாமியும் மாணிக்க வாசகரும் சமம். சிவகாமி யாரு? அம்பாள், பராசக்தி, ஆண்டவனுடைய அருள். அருளுக்குத்தான் அம்பாள்னு பேரு. அப்ப மாணிக்க வாசகரும் சிவகாமியும் ஒண்ணுன்னா மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் ஒண்ணு. ஆமா, மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் ஒன்னா? 51ஆம் தலைப்பு என்ன? பரவாயில்லையே. அச்சோப்பதிகம். அச்சோப்பதிகத்துல முதல் பாட்டு என்ன தெரியுமா? சந்தோஷமா. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி என்னை சிவமாக மாற்றி எனையாண்ட அத்தனென கருடியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சிவமாக்கிங்கிறாரே. அப்ப மாணிக்க வாசகர் ஜீவன் அல்ல, சிவமாகவே மாறிவிட்டார். அதனாலதான் திருவாசகத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமோ? இப்ப சொல்றாப்புல ஆயிப்போச்சு. ரொம்ப பிள்ளைகளுக்கு தெரியல. அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நல்ல ரூபா நோட்டில் இருக்காரு, இல்லாட்டி அவரை என்னைக்கோ தலையை மொழி இருப்போம். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பிறந்தது வளர்ந்ததெல்லாம் குஜராத்தில். லண்டன்ல போய் படிச்சார். வக்கீல், பாரட் லா, பாரிஸ்டர் அட் லா. தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் வேலை பார்க்க போனார். தென்னாப்பிரிக்காவில் ஜோகானஸ்பர்க்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மகாத்மா, அப்ப மகாத்மா பட்டமெல்லாம் கிடையாது. எம்கே காந்தி. அது என்ன எம்கே காந்தி? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம்கே காந்தி. அங்க பெரிய வக்கீல் உட்கார்ந்து இருக்காரா. 1912. எந்த வருஷம்? 1912. 100 வருஷத்துக்கு முன்னால. அங்கிருந்து ஒரு ஆள் வர்றான். உடம்பெல்லாம் ரத்த காயம். ஒரு துண்டை இந்த கக்கத்துல வச்சிருக்கான். வந்து நிக்கிறான். யாரப்பா? எல்லாம் ஆங்கிலத்துல. என்னக்கு குஜராத் தெரியும், ஆங்கிலம் தெரியும். வந்தவனுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலத்துல பேச்சுவார்த்தை. நீ யாருப்பா? என் பேரு பாலசுந்தரம். இது என்ன? உடம்பெல்லாம் ரத்த காயம். முதலாளி அடிச்சுட்டாரு. 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். 6 மணி நேரம் அடி வாங்கி சாகுறோம். என்னடா அநியாயமா இருக்கு. எல்லாம் வேலை பார்த்தா கூலி கொடுப்பாங்க. இது என்ன வேலை வாங்கிக்கிட்டு அடி கொடுக்குறேன்? யாரு முதலாளி? வெள்ளைக்காரங்க. ஒன்றும் கேட்க முடியாது. இது என்னடா கழுத்துல ஒரு டாலர்? டாலர் இல்லை, லைசன்ஸ். நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் உண்டு. இது போடாம நாங்க வெளியில போக முடியாது. ஐயோ பாவம். இந்த ரத்த காயம் முதலாளி அடிச்சதுனால வந்துச்சு. அது ஏன் துண்ட தோல்ல போடாம கக்கத்துல வச்சிருக்க? நாங்களெல்லாம் அடிமைகள். துண்ட தோல்ல போடக்கூடாது. துண்ட தோல்ல போட்டா என்னடா ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது.
இவ்வளவு அநியாயமா? நான் என்ன செய்யணும்? எங்க முதலாளி மேல கேஸ் போட்டு நீங்க எனக்கு விடுதலை வாங்கி தரணும். சொன்னவருக்கு என்ன பேரு? மறக்கக்கூடாது. எங்கிட்ட தான் புத்தி பூரா எங்கிட்ட தான் இருக்கணும். என்ன பேரு? நல்ல தைரியமா சொல்லுங்க. பாலசுந்தர். மகாத்மா காந்தி கேஸ் எடுத்துக்கிட்டாரு. கோர்ட்டில் போய் நின்று 1 வருஷம் கேஸ் ஜெயிச்சிருச்சு. பாலசுந்தரத்துக்கு ஜெயிச்சிருச்சு. அந்த வெள்ளக்கார முதலாளி நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பு பண்ணிவிட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். பாலசுந்தரத்தை கூப்பிட்டாரு மகாத்மா காந்தி. ஏன்பா நீ எந்த ஊரு? நான் தமிழ்நாடு. தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் எந்த ஊரு? மாயவரம்னு ஒரு ஊர். மாயூரம், மாயவரம்னு சொல்லக்கூடாது. இந்த மாயிறதுக்கா வரம் கேட்போம். மாயூரம். மாயூரம்னா மயில்னு அர்த்தம். அம்பாள் மயிலாக இருந்து தவம் பண்ணின இடம். அதனால அதுக்கு என்ன பேரு? மாயூரம். மயிலாடுதுறை, மாயூரம். நாங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு கிராமம். தில்லையாடியில முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் சொந்தக்காரங்க. எல்லாரும் இங்க வந்து அடி வாங்கி சாகுறோம். மகாத்மா என்ன பண்ணாரு? எல்லாரும் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டார். அத்தனை பேரை வந்து இவர் காலில் விழுந்துட்டாங்க. ஒத்துழையாமை போர். முதல்ல ஒத்துழையாமை போர் எங்க நடந்துச்சு? தென்னாப்பிரிக்காவில். அப்போ மகாத்மா காந்தியோட நின்னது யாரு? தமிழ் மக்கள். மறக்காதீங்க, அத்தனை பேரும் தமிழ் மக்கள். எந்த ஊரு? திரையாடி, மாயூரம். 1 வருஷம். ஒத்துழையாமைன்னு என்ன தெரியுமா? வேலைக்கு போங்க, வேலை பார்க்காதீங்க, சும்மா உட்காருங்க. அடிச்சா வாங்கிக்கிடுங்க, திரும்ப அடிக்காதீங்க. இது எப்படி இருக்கு? எல்லாம் போய் வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துட்டேன். அடிச்சு கிடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. ஜெயில் போட்டாங்க எல்லாரையும். அந்த காலம்மா ஜெயிலில் போட்டாச்சு. 1913 எல்லாம் ஜெயில். மகாத்மா காந்தி வந்து தூக்கி போட்டேன். மகாத்மா காந்தி, பாலசுந்தரம் கூட ஒரு 13 வயசு பொண்ணு. அவளுக்கு எத்தனை வயசு? அவ பேர் தெரியுமா? வெரி குட், வள்ளியம்மை. இந்த பொண்ணுக்கு என்ன பேரு? வள்ளியம்மை. 13 வயசு பொண்ணுமா. அதுக்கு என்ன தெரியும்? உலகம் தெரியுமா? ஆனா ஒத்துழையாமை போருக்கு வந்துருச்சு. பிடிச்சி உள்ள போட்டேன். ஜெயில் ரொம்ப. ஜெயிலுக்கு போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வந்தா 10 கிலோ கூடியிருது. அப்பவெல்லாம் அப்படி கிடையாது. சாப்பிட்றதும் கடி வாழ்றதும் ஒரே பிளேட்டு. அவ்வளவு அநியாயம். உடம்பு தாங்குமா? அந்த பொண்ணு வள்ளியம்மை உடம்பு சரியில்லை. ஏதோ வைத்தால போகுது, வாந்தி எடுக்குது, சாக போகுது. பார்த்தானா வெள்ளக்காரன் 3 பேரையும் வெளியில விட்டுட்டேன். இதுக்கு ஜெயில செத்து போனா ஆபத்து. 3 பேரையும் வெளியில விட்டுட்டேன். யாரு 3 பேரு? மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மை. வள்ளியம்மையினால நடக்க முடியலை. இந்த பெட்ஷீட் இருக்கு பாருங்க, அதுல போட்டு அவளை சுருட்டி தோல்ல தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் பாலசுந்தரம் தூக்கிட்டு 13 வயசு பொண்ணு, மலர்ந்தும் மலராத பருவம், கொண்டு வந்து காந்தியினுடைய ஆசிரமத்தில் படுக்க வச்சாச்சு. சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. சாக போகுது. இப்படி மகாத்மா காந்தி கேட்கிறாரு, அம்மா வள்ளியம்மை, உனக்கு வருத்தமா? உனக்கு வருத்தமா இருக்கா? ஆமாம். ஏன் இந்த வயசுல அநியாயமா சாக போறமே அப்படிங்கிற வருத்தமா? இல்லை. இல்லையா? இப்ப வேற என்னமா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கண்களை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கைகளை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னமா சொல்ற? ஒன்னும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்களுடைய ஒத்துழையாமை போராட்டத்துக்கு இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. இப்ப ஒரு உயிரைத்தானே கொடுக்க போறேன்.
புரியுதாம்மா? அந்த பொண்ணு கும்பிடணுமா வேண்டாமா? 13 வயசு. இன்னொரு உயிரை கொடுத்திருப்பாரே, ஆனால் நான் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு அந்த உயிரையும் கொடுத்திருப்பேனே. காந்தி கும்பிட்டார், நீதாம்மா தமிழ் பொண்ணு, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். மகாத்மா காந்திக்கு தாய்மொழி என்ன? குஜராத்தி. உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன், சத்தியம் பண்ணிட்டார். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றீங்க. இப்ப அந்த பொண்ணு எல்லாரையும் பார்க்குது. உடம்புல தெம்பு இல்லை, ஆனா முகத்துல மலர்ச்சி. பாலசுந்தரத்தை பார்க்குது. அண்ணா, என்னம்மா அந்த பாட்டை ஒரு தரம் படிங்க, கேட்டுட்டு செத்து போறேன் சொல்லுவோமா? வீட்டு வாசப்படியில புணர்ந்துக்கிட்டு போனா கூட வீடெல்லாம் கழுவி விடுறாங்க. யமன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடப்படாதே. கழுவி விடுறோமா இல்லையா? இந்த பொண்ணு என்ன சொல்லுது? இந்த நாகர்கோவிலுக்கு போயிட்டு வரேன், திருநெல்வேலிக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை சொல்லன்னா கேட்டுட்டு செத்து போறேன். ஒரு பாட்டை சொன்னார் பாலசுந்தரம். இந்த பொண்ணு கேட்டது. தமிழ் பாட்டு எல்லாரும் கேட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இப்படி பார்க்குது. மகாத்மா காந்திகிட்ட வந்தது, சிரிச்சது. சிரிச்சபடிக்கு நின்று போச்சு. இறந்ததுக்கு அப்புறம் முகம் சிரிப்போட இருக்குமா? சவக்கடையாத்தான் இருக்கிறாங்க. சிரிக்கவே மாட்டேன். கிட்ட போய் கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிக்க மாட்டேன். உருன்னு தான் உட்காந்துருப்பேன். முகத்தில் அப்பளத்தை போட்டா பொரியும். எங்கக்கா மனுஷன் தான் ஐயா சிரிக்க முடியும், மற்றவெல்லாம் சிரிக்காது ஐயா. நல்ல சந்தோஷமா இருக்கணும், இந்த நிமிஷம் நிம்மதியா இருக்கணும். என்னம்மா, போன நாள் நாளைக்கு தூத் போடுறான், இன்னைக்கு நல்லா இருக்கலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்லா இருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு அப்படியே உயிரை விட்டுருச்சு. முக சிரிச்ச ஒடிக்கி இருக்கு. காந்தி கும்பிடுறார். என்னம்மா, செத்ததுக்கு அப்புறம் முகம் சிரிச்ச ஒடிக்கி இருக்கே. பாலசுந்தரம் அது எதுக்கு அந்த பாட்டை கேட்டா? பாலசுந்தரம் பதில் சொல்றார். காந்தி சாகுற போது கடைசியா எந்த நினைப்போட சாகுறமோ, அடுத்த பிறவி முழிக்கிற போது அந்த நினைப்போட முடிப்போம். நம்புறீங்களா இல்லையா? ராத்திரி தூங்குறமல்ல, தூங்குற போது கடைசியா ஒரு தன்னை மறந்து தூங்கிடுவான். எத்தனை மணிக்கு தூங்குவோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி தூங்குற போது எந்த சிந்தனை வந்துச்சோ, நாளைக்கு காலையில எந்திரிக்கிற போது அந்த சிந்தனை தான் முதல்ல வரும். ஆமா, சாகுறதுங்கிறது என்ன? தூங்குறது தானே சார். அப்ப தூங்குறதுங்கிறது சாகுறதா? ஆமா, அது பெர்மனன்ட். இதுல இன்னைக்கு ராத்திரி தூங்கினா நாளைக்கு காலையில முழிச்சுக்கிறேன். சாவுல இந்த பிறவியில தூங்கினா அடுத்த பிறவியில முழிச்சுக்கிறேன். திருக்குறள் படிச்சீங்களா? மணிமேகலை சொல்லுது, உறங்கலும் வெடித்தலும் போன்ற உண்மையின். திருக்குறள் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நம்ம திருக்குறளை படிக்கல, திருவள்ளுவருக்கு சிலை வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். திருக்குறளை படிச்சாதான் ஐயா முடியும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து திருக்குறளை படிக்க வைக்கணும். சிலை வச்சு என்னத்தை கண்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுக்காகத்தான் சில பேர் ராத்திரி தூங்குற போது, கண்டனூர்னு ஒரு செட்டிநாட்டு ஊர் இல்லை, அங்க ஒரு செட்டியார். ஒரு நாள் அவர் பக்கத்துல படுத்து கிடந்தேன். என்ன பண்றார் தெரியுமா? ராத்திரி தூங்குற போது இந்த கையை அப்படி வச்சுக்கிறார், என்னமோ பார்த்து சொல்றார். கடைசியா ஓம் நம சிவாய. அப்புறம் பேச மாட்டார். மறுநாள் காலையில தான் பேசுவார். ஏன் ஏன்னு கேட்டேன்.
ஒருவேளை ராத்திரி தூக்கத்திலே உசுறு போயிடுச்சுன்னா கடைசியா சொன்ன வார்த்தை நமச்சிவாயவா இருக்கட்டுமே. அந்த ஆளை கும்பிடணுமா வேண்டாமா? என்ன சொன்னேன்? தூங்குற போது எந்த சிந்தனையோ விழிக்கிற போது அந்த சிந்தனை. அதுக்காகத்தான் சாகுற போது என்ன செய்யணும்? கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே பட்டினத்து சாமி. சாகுற போது கடவுளை கும்பிட்டு சிவான்னுட்டு இறந்தா அடுத்த பிறவி சிவான்னு எந்திரிக்கலாம். ஆஹா, பரவாயில்லையே. ஆமா, பாலசுந்தரம் அது என்ன அந்த பாட்டை படிக்க சொன்னாலே அது என்ன பாட்டு? அது தமிழ்ல அருமையான பாட்டு. பாலசுந்தரம் அந்த பாட்டை எனக்கு நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்கறியா? யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி. அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதுல்ல, இங்கிலீஷ்ல தெரியுமாமா? நான் NAN, உனக்குன்னா UNA KKU, நீனா NWE. இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். அதுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்லிட்டரேஷன் பேரு. நம்ம வார்த்தையை அந்த மொழியில எழுதி கொடுறது. அந்த பாட்டை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி கைக்கு வந்துருச்சு. இப்போ மகாத்மா காந்தினால படிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல வந்துருச்சுல்ல, படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பார்வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருடியவார் ஆர் பெறுவார். மோட்சத்துக்கு போறதுக்கு பாதை தெரியாம மூர்கனோட சேர்ந்து எட்டு போன என்னை பழைய வினைகளை எல்லாம் மாற்றி என் மனசுல உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை சிவமாக்கி இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். இது யாருக்கு கிடைக்கும்? ஆகா, பாட்டு நல்லா இருக்கே. பாலசுந்தரம் இந்த பாட்டை பாடினது யாரு? மாணிக்க வாசகர். அப்படியா? எந்த நூல்ல இருக்கு? திருவாசகத்துல. திருவாசகத்தில எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம். இது முதல் பாட்டு. சரிதானம்மா? இந்த பாட்டை மகாத்மா காந்தி மடிச்சு பையில வச்சுட்டார். என்னுடைய பிரார்த்தனையில் நிறைவான பாடல் இதுதான். மகாத்மா காந்தியினுடைய பிரார்த்தனையிலே நிறைவாக வைக்கப்பட்டது எந்த பாடல்? திருவாசக பாடல். புரியுதா? நான் திருவாசகம் பற்றி பேசணும். ஒரு 5 செய்தி சொல்ல போறேன். அது கடல். முடிஞ்சா மாணிக்க வாசகர் வரலாறு கொஞ்சம் சொல்ல போறேன். யார் யாருக்கு நல்ல தலையெழுத்து இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமா இல்லையா? கொடுத்து வைக்கணுமில்ல. கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு 4500 மெசேஜ் இருக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட 4 நல்ல வார்த்தை கேட்டால் சந்தோஷம். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கோயிலை கட்டிய புண்ணியவான்கள், நிர்வகிக்கக்கூடிய புண்ணியவான்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றிகள். அதை முக்கியமா பெண்கள் அதிகம். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான். ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப திருவாசகத்துல ஒரு செய்தி சொன்னா இன்னும் 4 சொல்லணுமா? இப்ப 2வது செய்தி. ஆமா, மகாத்மா காந்தி தமிழ் படிச்சாரா? இந்த பொண்ணுகிட்ட சொன்னாரா இல்லையா? வட்டியம்மை உனக்காக தமிழ் படிப்பேன். படிச்சார். சத்தியவான் படிச்சார். தமிழ்ல கையெழுத்து போல கற்றுக்கிட்டார். மோக காந்தி. அது என்ன மோக? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தமிழ்ல அந்த கையெழுத்து என்கிட்ட இருக்கு. கல்கியில வந்துச்சு, வெட்டி எடுத்துக்கிட்டேன். மோக காந்தி. பள்ளத்தூர்னு ஒரு ஊரு செட்டிநாட்டுல. அங்க அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். அவரு வாரதாவில் போய் மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்தில் சர்வீஸ் பண்ணினார். பணி 6 மாசம் வேலை பார்த்தார். சம்பளத்துக்கு இல்லை, தொண்டு. வேலை பார்த்து முடிஞ்சது. நான் போயிட்டு வரேன்னார். மகாத்மா காந்தி கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்?
இதுல ஒரு கையெழுத்து போடணும். ஆட்டோகிராஃப் கையெழுத்து போடணுமா? அப்ப 5 ரூபா கொடுங்க. எதுக்கு? அப்ப 5 ரூபா சார். 1940 மதிப்பு அதிகம் இல்லையா? எதுக்கு? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு, ஹரிஜன நல நிதிக்கு 5 ரூபா உண்டியல்ல போடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். இவரு கேட்டார், அண்ணாமலை செட்டியார் தமிழ்ல கையெழுத்து போடணும்னார். அப்ப 7 ரூபா கொடுங்க. இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், அவர் பனியார் செட்டியார், விடா கண்டனும் கொடா கண்டனும். அவர் அப்ப 7 ரூபா கொடுக்கிற, ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்க. அடப்பாயின்னு சரின்னுட்டார். தமிழ்ல பொன்மொழி எழுதினாரம்மா. யாரு? மகாத்மா காந்தி. என்ன பொன்மொழி தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு இருக்க தண்ணீரை எழுதின எழுத்து தாங்கியா. அம்மா, தண்ணீரை எழுதின எழுத்து எத்தனை நாளைக்கு நிக்கணும்? அவ்வளவுதான். தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடிமாறி போனாலும் போச்சு. நீரில் எழுத்தாகும் யாக்கை. இது யாரு பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமிகள்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனாட்சி பிள்ளை தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனாட்சி பிள்ளை தமிழை எழுதினவர் குமரகுருபர சுவாமிகள். அவர் நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூல் எழுதினார். அதில் உள்ள பாட்டு, நீரில் குமிழி இளமை. இளமை நல்லா இருக்கு, இளமையா இருக்கு, பிரம்மச்சாரி நல்லா இருக்கு உடம்பு. நீர்ல குமிழி மாதிரி இளமை போயிருந்தா போயிருமாண்டியா? என்ன கூடத்தான் ஒரு காலத்துல கருப்பா இருந்துச்சு, போச்சே. நீரில குமிடி வர்றாப்புல இளமை போச்சா இல்லையா? முந்தியெல்லாம் ஓடுனா, இப்ப நடக்க முடியலையே, மாடிப்படி ஏற முடியலையே. ஒரு 3வது கால், ஒரு கோல் வேண்டி இருக்கே. நீரில் குமிழி இளமை. 2, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். உன் கையில வச்சிருக்கிற காசு இருக்கே, தண்ணியில வர்ற அலை. அலை என்ன இடத்துக்கு நிற்கும்? காசு போயிடும். எலெக்ஷனுக்கு முன்னால அவன் ஏழை, எலெக்ஷன் முடிச்ச உடனே கோடீஸ்வரன், இங்க இருந்து அங்க போயிடும். அதனால மகாலட்சுமிக்கு பேரு அலை மகள். என்ன பேரு? அலையில வந்த மகள்னு ஒரு அர்த்தம். இங்கேயும் அங்கேயும் அலையிற மகள்னு ஒரு அர்த்தம். மகாலட்சுமிக்கு என்ன பேரு? அலை மகள். சரஸ்வதிக்கு என்ன பேரு? கலை மகள். மீனாட்சிக்கு என்ன பேரு? மலை மகள். மலை மகள், அலை மகள், கலை மகள். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணீரை எழுதின எழுத்து போல உடம்பு போயிடும். நடராஜாவை கும்பிடாம ஏண்டா வாழ்க்கையை வீணாக்கிறே? நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்ன படுத்தாதது எம்பிரான் மன்று. மன்றுன்னா சிதம்பரம். சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கை வீணா போச்சே. இந்த பாட்டு நீதிநெறி விளக்கத்தில் இருக்கு. குமரகுருபர சுவாமி பாடினது நம்ம வாத்தியார்களுக்கு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. மகாத்மா காந்தி அதை படிச்சு அதில் உள்ள வார்த்தையை எழுதி நீரில் எழுத்தாகும் யாக்கைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தார். அடுத்தவர் அண்ணாமலை செட்டியார். சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கேட்குறீங்களா இல்லையா? மெட்ராஸில் ரோஜா முத்தையா லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. என்ன லைப்ரரி? ரோஜா முத்தையா லைப்ரரி. அங்கே கார்டு எல்லாம் இருக்கு. எந்த காலத்து கவர் கார்டு அப்படி வச்சிருக்க. சேர்த்து சேர்த்து எந்த காலத்து புத்தகம் வேணும் அங்கே இருக்கு. அதுல இந்த கடிதாசி எல்லாம் இருக்கு, லெட்டர் எல்லாம் இருக்கு. வாங்கி புண்ணியவான் சேர்த்து வச்சிருக்க. சரி, ஒரு செய்தி சொல்லிட்டேன். திருவாசகத்துல ஒரு செய்தி சொன்னா அது எந்த பாட்டு? முத்திலே. இப்ப 2வது செய்திக்கு போறேன். 1925. நான் சொல்றது பூரா நடந்த நிகழ்ச்சிகள், பழைய காலத்து கதையெல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இதெல்லாம் நடந்தது அவ்வளவு உண்மை. 1925 சென்னையில கந்தசாமி பிள்ளைன்னு ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் நல்லா படித்தவர்,
கோகுலகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜி இருந்தார் சென்னை. அந்த கோகுலகிருஷ்ணனுடைய தமிழ் நல்லா படித்தவன். வேற என்ன சொன்னேன் மறந்துட்டீங்கல்ல? வாங்க, கந்தசாமி பிள்ளை. ஒழுங்கா கவனிக்கணும். கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு முறை லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லத்தீன் ஒரு மொழி தெரியுமாம்மா? இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் சொல்றோம்ல, அப்படி லத்தீன். ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு என்பது காதலின் மொழி, ஜெர்மன் என்பது இராணுவத்தின் மொழி. புரியுதா? தமிழ் என்பது தெய்வத்தின் மொழி. அந்த கையை தட்டுங்க. தமிழுக்கு தட்டாத கையை, அது இருந்தா என்ன, ஒடிஞ்சா என்ன? புரியுதா? யாரு சொன்னா? விபுதானந்த சுவாமி சொன்னார். இங்கிலீஷ் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ், பிரெஞ்சு இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லவ், ஜெர்மன் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் வார், தமிழ் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷன். தெய்வத்திட்ட போகணுமா? தமிழ் படி. சரி, கந்தசாமி பிள்ளைக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி லத்தீன். இந்த வக்கீல்கள்லாம் லத்தீன் படிக்கணும். இவருக்கு ஒரு ஆசை, லத்தீன் படிக்கணும். ஒரு மொழி படிச்சா தப்பா நன்மையா? ஆமாம்மா, நாங்கள்லாம் ஹிந்தி படிக்க மாட்டாம வடநாட்டில் போய் இப்ப நாய் வட்டப்பாடு படுறோம். புரியுதா? ஒரு மொழி படிக்கிறது என்னைக்கும் நல்லது. இவருக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லத்தீன் யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ வக்கீல், செல்வ போட்ட புண்ணியவான், உயர்ந்த மனிதர். அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஐயா, எனக்கு லத்தீன் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த சொல்லி கொடுக்குறேன். படிச்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? புரியலையா? பணக்காரன் செத்து போனா கவலைப்படாதீங்க, பணத்தை போட்டுட்டு தான் போறேன். அவனுக்கு எதுக்கு மதிப்பு கொடுத்தா? 5 கோடி வச்சிருக்காரு. போற அன்னைக்கு எனக்கு இழுப்பல் சொல்லிக்கிட்டா போனாரு. 5 கோடியை போட்டுட்டு தான் போறாரு. போயிட்டு போறாரு. அறிவாளி செத்து போனா கவலைப்படுது. ஏன்? அறிவை கொண்டுகிட்டே போயிடுவான். அதனால படிச்சவன் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு தான் சாகணும். அப்படி சாகலைன்னா அடுத்த பிறவி பிரம்ம ராட்சசா பிறந்து தலைவிட தொங்கணும் மரத்துல. கிருபானந்த வாரியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இதை சொல்லி கொடுத்தார். நான் ஒரு 10 வருஷம் அவர் கூட சுத்தி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் கூட 7-8 வருஷம் பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். அதனால சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொன்னார்? படிச்சதை 4 பேருக்கு சொல்லணும். வக்கீல் ஐயா ஒத்துக்கிட்டார். நான் சொல்லி கொடுக்கிறேன். சாயந்தரம் 6 to 7, 6 மணி தமிழ் கீழே உட்கார்ந்து இருக்கும். லத்தீன் வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார். அந்த காலத்துல வாத்தியார் மேல இருப்பாரு, பயிரெல்லாம் கீழே உட்கார்ந்து இருப்பேன். இப்ப எல்லாம் தலைகிடம் மாறி போச்சு. அந்த காலம் அப்படித்தானே. வாத்தியார் உட்கார்ந்து இருப்பாரு, பையன்லாம் நிற்பேன். இன்னைக்கு பையன்லாம் உட்கார்ந்து இருக்கேன், வாத்தியார் நிற்கிறாரு. பாத்தியா? அந்த காலத்துல உரல் சுத்தாது, குழவிதான் சுத்து. இன்னைக்கு குழவி அப்படியே இருக்கு, கிரைண்டர் அது சுத்து. மாறி போச்சா? அந்த காலத்துல குழந்தை வேணும்னு தாய்மார்கள் அரசை சுத்தினார்கள். இன்னைக்கு குழந்தை வேண்டாம்னு அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போச்சு, போயிட்டு போகுது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த காலத்துல நடந்தது இப்படி. சரி, நம்ம கந்தசாமி பிள்ளை எங்கே இருப்பாரு? கீழே இருப்பார். வக்கீல் ஐயா எங்கே இருப்பாரு? மேலே இருப்பார். 6 மாசம் லத்தீன் கத்துக்கிட்டார். ஒரு நாள் வக்கீல் ஐயா வர்றாரு. இந்த கோட்டை கலட்டி வெறுப்போட தூக்கி போடுறாரு. ஏன்? எதனால வெறுப்பு? வக்கீல் ஐயா சொல்றாரு, பொழப்புல மோசமான பொழப்பு இந்த வக்கீல் பொழப்பு தான்.
அவர் வக்கீல், மறந்துடாதீங்க. ஏன்? நான் கிறிஸ்தவன். காலையில் சர்ச்சில் போய் சாமி கும்பிடுறேன். மத்தியானம் போய் எவனெல்லாம் கோயில் சொத்தை எடுத்துக்கிட்டானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். என்ன, அவன் தான் காசு கூட கொடுப்பேன். இந்த அயோக்கியத்தனமா சம்பாதிச்சவன் தான் கூட கொடுப்பேன். யோக்கியமா சம்பாதிச்சவன் பணத்தை எண்ணித்தான் செலவழிப்பேன். காலையில பூரா சர்ச்சில் கும்பிடுறேன், மத்தியானம் பூரா சர்ச்சு சொத்தை எடுத்துக்கிட்டவனுக்கு நான் தான் வக்கீல். சே, மோசமான குழப்பம். இந்த காலத்துல கவியரசு கண்ணதாசனோட பாண்டிச்சேரிக்கு போனேன். மெட்ராஸ்ல இருந்து ஒரு கார்ல போறோம். முன்னால கண்ணதாசன் உட்கார்ந்து இருக்கார். நாங்க ஒரு 4-5 பேர் பின்னால உட்கார்ந்து இருக்கோம். கண்ணதாசன் பேசணும்னு எங்களுக்கு ஆசை. எங்களோட வந்த ஒரு வக்கீலையா பேசிக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தியே பேசுறாரு. சில பேர்கிட்ட மாட்டிக்கிட்டா விட மாட்டாங்க. ஐயோ, அவனை பத்தியே பேசி நம்மளுக்கு மயக்கம் வர்றாப்புல பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த வக்கீலையா பேசிக்கிட்டே வர்றாரு, தாங்க முடியல. திடீர்னு கண்ணதாசன் சொன்னாரு, நான் ஒரு கதை சொல்லவான்னாரு. வக்கீலையா நிறுத்திட்டார். அண்ணன் சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு கதை சொன்னாரு. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தது. எங்க எங்க நல்லா கேக்குறீங்க, சந்தோஷம். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தது. ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சிருப்பான்? வெரி குட், கெட்டிக்காரங்க. நரகத்துக்காரன் தான் இடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு வருவான். பின் என்ன சொர்க்கத்துக்காரனா இடிச்சிட்டு நரகத்துக்கு வருவான்? இடிச்சது யாரு? நரகத்துக்காரன். காலம்பர சண்டை. நீ தான் இடிச்சேன்னு இவன், ஐயோ நான் இடிக்கல நீ தான் இடிச்சேன்னு அவன். சண்டை குடுமையை பிடிச்சுக்கிறாங்க. சொர்க்கத்துக்காரன் சொன்னா, நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுவோம். நரகத்துக்காரன் சொன்னா, ஏய் உங்களால கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. ஏண்டா முடியாது? எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எங்க? நரகத்துல. எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்பா சொர்க்கத்துக்காரர நீ எப்படி கேஸ் போடுவே? வக்கீலையா அதுக்கப்புறம் பேசவே இல்லை. புரியுதா? என்ன கோபமோ தெரியல கண்ணதாசனுக்கு, எந்த வக்கீல் மேல கோபமோ தெரியல. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்ம வக்கீல், கிறிஸ்தவ வக்கீல், வெறுப்போட கலட்டி போட்டாரு. சொல்றாரு, கந்தசாமி பிள்ளை, நான் கோயில்ல போய் என்ன கேட்பேன் தெரியுமா? கடவுளே, நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. என்ன காலையில வாழ்த்துறேன், கோர்ட்ல போய் நின்று வைகிறேன், என்னை விட்டுறாதே. ஆமா கந்தசாமி பிள்ளை, இந்த மாதிரி உங்க தமிழ்ல என்னமாவது பாட்டு இருக்கான்? எங்க பைபிள்ல இருக்கு. கடவுளே, உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. உங்க தமிழ்ல இருக்கா? கந்தசாமி பிள்ளை எழுத்தெண்ணி படிச்சவன். இருக்கு. எங்க எங்க இருக்கு? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குழைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்றின் தேசுடையாய் என்னை ஆடுடையாய் சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. இந்த பாட்டு எங்க இருக்கு? வெரி குட், வெரி குட். நல்லா கையை தட்டுங்கம்மா. இந்த சில ஊர்ல கேட்டா அப்படி மறைச்சு பார்ப்பாங்க. ஏன்யா உன்னை பேச கூப்பிட்டா பேசிட்டு போவியா, எங்களை எல்லாம் கேள்வி கேட்கிற? அது மாதிரி நல்ல பதில் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நீத்தல் விண்ணப்பத்தில் இது 50வது பாட்டு. என்ன அர்த்தம்? ஏசினும். ஏசுறதுன்னா என்னமா அர்த்தம்? என்ன ஏசிட்டேன், திட்டுறது. ஏத்துவதுன்னா வாழ்த்துவது.
ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குடைந்து நாம் பண் தப்ப நினைச்சு வேசருவேனை விடுதி கண்டாய் மயங்கக்கூடிய என்ன விட்டுறாதே, விடுதி கண்டாய்னா விடாதே, என்ன விட்டுருவியோ அப்படி அர்த்தம். என்ன விட்டுறாதே, என்ன விட்டுறாதே, எல்லா மாடு முன்னால போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா வர்றேன், கதவை சாத்திராதே. இந்த அழுகை தமிழ் தான் திருவாசகம். ஆண்டவனை நினைச்சு அடு தமிழுக்கு என்ன பேரு? திருவாசகம். தமிழ்ல எத்தனை தமிழ்? என்ன? வெரி குட். பேசுனா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறை 12 சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்த 4000 வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஆண்டவனை நினைச்சு அழுது அழுது அடியடைந்து. ஏன் அழுதார் அதை கடைசியா சொல்றேன், அடுத்தாப்புல அதை சொல்றேன், நினப்புல வச்சுக்கிடுங்க. மறந்துட்டா நீங்க கேட்கணும், நீங்க வாசகர் ஏன் அழுதாருன்னு. புரியுதா? இந்த கதையை முடிச்சிருவோம். இந்த பாட்டு எங்க வருது? நீத்தல் விண்ணப்பம். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குடைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். அம்மா திருவாசக புத்தகம் இருக்கா? பாருங்க பாருங்க. நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு எடுங்கம்மா. 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் இருக்கா? 50வது பாட்டு. அதற்காக நீ நஞ்சை கொண்டாயே பெருமானே, காய்ச்சினாய் அமுதுண்ண கடையவனே. இந்த பாட்டை கேட்டாரா கிறிஸ்தவ வக்கீல் கண்ணீர் விட்டார். ஆமாய்யா, பைபிள்ல கூட இப்படி இல்லையா. கந்தசாமி பிள்ளை ஒண்ணு செய்யலாமா? என்ன? 6ல இருந்து 7 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 7ல இருந்து 8 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி தர்றீங்களா? நல்லா தட்டுங்கம்மா. இந்த பாருங்க, இந்த கைய இப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்படி சேர்க்கணும், நல்லா தட்டணும், ஹார்ட் அட்டாக்கே வராது. எங்க வீட்டுக்கு எய்த்த வீட்டில் ஒருத்தர் காலையில் மொட்டை மாடில் போய் நின்று கை தட்டிட்டு இருக்காரு. ஏன் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரப்படாதான். தட்டில் மாடி இடிஞ்சு போயிடும் போது. நல்லதும்மா, நல்ல தட்டணும், அழகா தட்டணும், மனசு நிம்மதியா இருக்கணும். கோயில் எதுக்கு? எல்லா கவலைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு சிவபெருமானே நீ இருக்கிற, எனக்கு என்னையா கவலை? நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கைக்குத்தானே இங்க வர்றோம். சரி, 7 to 8 மாறிடும். 6ல இருந்து 7 என்ன பாடம் நடக்கும்? லத்தி. 7 to 8 திருவாசகம். 6 to 7 தமிழ் கீழே இருக்கும், லத்தீன் மேலே இருக்கும். 7 to 8 தமிழ் மேலே இருக்கும், வக்கீல் ஐயா கீழே இருப்பார். 1 வருஷம் ஓடிடுச்சு. நடந்த செய்திமா, 1 வருஷம் ஓடிடுச்சு. வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றாரு. பிள்ளை ரொம்ப களைப்பா இருக்கு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? திருவாசகம் வேணும். ஒரு பாட்டு திருவாசகத்துல சொல்லுங்க. எந்த பாட்டை சொல்றோம்? திருவாசகம் 658 பாட்டு. எந்த பாட்டை சொல்றது? வக்கீல் ஐயாவுடைய நல்ல நேரம் ஒரு பாட்டு கந்தசாமி பிள்ளைக்கு நினைப்பு வந்துச்சு. எந்த பாட்டு தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலம் 10, 8வது பாட்டு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன், பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இந்த மாவடு பார்த்திருக்கீங்களா? மாவடு சாப்பிட்டுருக்கீங்களா? மாதா ஊட்டாத சோறு மாவடு ஊட்டும். மோரு சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டு காட்டினது யாரு?
முதல்ல மோர் சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு காட்டினது யாரு? பானுலிங்கேஸ்வரர். இன்னும் புரியுதோ புரியலையா? காரைக்கால் அம்மையார் மாம்பழம் போட்ட பொழுது காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த சிவபெருமானுக்கு மோருஞ்சாதத்துக்கு தொட்டுக்க மாம்பழம் தானே போட்டாரு, அந்த சாப்பிட்டு போனாருன்னு. அது மாதிரி மாவடு போட்டு சாப்பிட்டா நடக்கும். சரி, இந்த மாவடுவை ரெண்டா பிளந்தா இப்படி இருக்கும். பெண்ணோட கண்ணு அப்படி இருக்கணுமா? மாவடுவை பிளந்த மாதிரி அம்பாள் பராசக்தி மீனாட்சி அவருடைய கண்ணு அப்படி இருக்குமா? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா, மாவடுவை இரண்டாக பிளந்தது போன்ற கண்களை உடைய எம்பெருமாட்டியை ஒரு பாகத்திலே பெற்ற பெருமானே, மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா. நல்லா இருக்கு. நின் மலரடிக்கே கூவிடுவாய், என்ன உன் திருவடியிலேயே சேர்த்துக்கொள். அவங்க செத்து போனா ரெண்டு, ஒன்னு ஆண்டவன் திருவடி, இல்ல அடுத்த தாய் வயிறு தானே. இன்னொரு தாய் வயிறு இல்லைன்னா ஆண்டவன் திருவடி. கடவுளே, மாபடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலைக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறு, இன்னொரு தாய் வயிற்றில என்ன சேர்க்க போற, நீ என்ன பண்ண போறியோ தெரியலே. மாபடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய். நின் குறிப்பறியேன், நீ என்ன பண்றேன்னு தெரியல. இந்த நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருமே, அது மாதிரி நான் கடந்து ஊசலாடுறேன். கோயிலுக்கு போனா நாளையிலிருந்து ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தா எல்லா தப்பும் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கிறமா இல்லையா? சுடுகாட்டில் கொண்டே ஒருத்தனை வைக்கிற பொழுது என்ன நினைப்போம்? ஐயோ, எல்லாரும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் போறாங்க, நம்மளும் இப்படித்தான் போறோம், இனிமே தப்பு தண்டாலாம் பண்ணக்கூடாது. வந்து ஒரு 3 முங்கு போட்டோமா அவ்வளவுதான், எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுக்கு பேரு மயான வைராக்கியம்னு பேர். என் வாழ்க்கை அப்படி இருக்கு. பாவிடை ஆடு குடல் போல் கறந்து பறந்ததுள்ளம், ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் உன் அடைக்கலம், நீ விட்டா கெட்டு போயிருவேன். ஆகா ஆகா, கந்தசாமி பிள்ளை அருமையான பாட்டு. இத சுவத்தில எழுதுங்கோ வக்கீலையா. கந்தசாமி பிள்ளை சுவத்தில எழுதுறார். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். கும்பிக்கே இடுவாய். இன்னொரு தாய் வேண்டாம் வேண்டாம், அதை எழுதாதீங்க. நம்மளா எதுக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே? ஒருவேளை ஏமாந்து போய் நமக்கு மோட்சம் கொடுத்து விட்டான்னா நல்லது தானே. நம்மளா எதுக்கு போய் இன்னொரு தாய் வயிற்றுல அனுப்புனாலும் அனுப்புவேன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே? அது வேண்டாம். கந்தசாமி பிள்ளை என்ன எழுதியிருக்கு? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். அப்புறம் போதும், நிறுத்துங்க. கந்தசாமி பிள்ளை நீங்க போகலாம், நாளைக்கு வர வேண்டி இருக்காது. நாளைக்கு வர வேண்டி இருக்காது. சிலுவை போட்ட புண்ணியவான் ஐயா, கிறிஸ்தவ பெருமகன், பைபிள் படிக்கிறவரு, சுத்தமான மனசு, ராத்திரி முழுக்க மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். ராத்திரி 11:30 மணி, நின் மலரடிக்கே கூவிடுவாய். அடங்கிடுச்சு. கிடைக்குமா? இப்படி சாவு கிடைக்குமா? திருவாசகம் படிச்சு திருவாசகத்தை கேட்டு இறக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? அந்த கிறிஸ்தவ வக்கீலுக்கு கிடைச்சது. 1925 கந்தசாமி பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவாசகம் பதிப்பு போட்டார். உரையோட அந்த பதிப்புல இந்த கதையெல்லாம் இருக்கு. சரிதானா? இப்ப எத்தனை பாட்டு வந்துச்சு திருவாசகத்துல?
ஏசினும் 1 மாவடு 2 அப்பவே முத்தி நெறி. நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், தெளிவா இருக்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்னமோ பேசினாரு, நாங்கள் அந்த ஓரத்தில் உட்காந்து கேட்டோம், நல்ல தூக்கம் வந்துச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்படாது. இந்த கோயிலுக்குள்ள வர்ற பொழுது எவ்வளவு அறிவோட இருந்தீங்களோ போற போது அந்த அறிவு கொஞ்சமாவது கூடியிருக்கணும். இப்ப கூடியிருக்கா? கூடியிருந்தாத்தான் ஏற்பாடு பண்ணவங்களுக்கெல்லாம் நன்மை, இல்லாட்டி தெண்டம் இல்லை. இப்ப எத்தனை செய்தி ஆச்சு? அடுத்த செய்தி, மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரின்னு பேர். ராஜாஜி, காப்பாத்த ராஜாஜி, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த பெருமகன் மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி. சம்பந்தி என்ன தெரியுமா? சம்மந்திங்கப்படாது. ரொம்ப பேர் இப்ப அப்படி சொல்லி எடுத்துடுறாங்க. சம்மந்தி, சம்மந்தியா சம்பந்தியா, எது கரெக்ட்? மானாவா பானாவா? பானா. சில பேர் சம்பந்திங்கிறான். அவர் தான் என் சம்பந்தி. அவர் ஆமான்னுக்கிறாரு. மந்தினா தெரியுமா? பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்மந்தினா நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தியை திட்டணும்னா சம்மந்தின்னு சொல்லுங்க. அந்த முட்டாப்பை அதை கேட்டுக்கிட்டு ஆமான்னு புரியுதா? என்ன சொல்லணும்? சம்பந்தர். சம்பந்தர்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் உடையவர், ஞானத்தோடு சம்பந்தம். சம்பந்தம்னா நல்ல தொடர்பு, பந்தம்னா தொடர்பு. ஞானத்தோடு நல்ல தொடர்பு இருந்தா அவருக்கு என்ன பேரு? திருஞான சம்பந்தர். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜாஜி. மகாத்மா காந்தியினுடைய பிள்ளை தேவதாசுக்கு ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது. காதல் கல்யாணமா? மகாத்மா காந்தி செட்டியாரு, பனியா செட்டியாரு, ராஜாஜி ஐயங்கார், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வெள்ளக்காரன் வெளியில போற பொழுது இந்திய நாட்டை அவர் கையில தான் கொடுத்துட்டு போனார். அப்புறம்தான் பிரதம மந்திரி எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. அவருடைய சம்பந்தி காந்தி. ராஜகோபாலாச்சாரியார் 1937 சேலத்தில் வக்கீலா இருக்கார். சுதந்திரத்துக்கு முன்னால வக்கீல் வேலை. மனைவி இறந்து போயிட்டார். தன் வேட்டியை தானே துவைச்சுக்குவார். அவ்வளவு பெரிய ஆளு. இந்தியாவில் நம்பர் 1. தன் வேட்டியை தானே துவைச்சுக்குவார். வீட்டில் தயிர் சாதம் தயார் பண்ணுவார். மத்தியானம் தயிர் சாதம் கொண்டு வந்து சாப்பிடுவார். கேட்டா முட்டாளுக்கு மோரும் சாதம். அவரை முட்டாளு. பெரிய ஞானிகள் தங்களை ஞானின்னு சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எவன் சொல்றானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் காலரை தூக்கி விட்டுக்கிடானோ இந்த பயலுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டா பய. உலகம் தெரியாத பயல்னு அர்த்தம். பெரிய ஞானி சாப்பிடுறார். அன்னைக்கு மத்தியானம் கேன்டீன்ல வச்சு தயிர் சாதம், தான் சமைச்ச தயிர் சாதம். எதிர்த்தாப்புல சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து உட்கார்றார். சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளக்காரனுடைய வேலைக்காரன், இவர் சுதந்திர போராட்ட தியாகி. ரெண்டும் இப்படி. அவன் ஜெயிலில் போடுறவன், இவர் ஜெயிலுக்கு போடுறவர். ரெண்டும் எப்படி இருக்கும்? உன்னோட ஒன்று பேசாது, உருன்னு தான் பார்க்கும். அன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து எதிர்த்தாப்புல அந்த டேபிள்ல உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். மத்தியானம் சாப்பாடு பிரித்து வச்சுட்டு தண்ணீரை கையில் எடுக்கிறார். ஒரு பாட்டை சொல்றார். பாட்டை சொல்லிட்டு தண்ணியை விடாவுறார். சாப்பிட போறார். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி நிமிர்ந்தார். ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசாதுங்க. இப்போ சண்டையெல்லாம் போயிடுச்சு.
அது என்ன பாட்டு? அந்த பாட்டு ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போடுறாங்க. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. மாத்திரை போடுறானா இல்லையா? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா பசியும் இருக்கும், சோறும் கிடைக்கும். அட எங்க அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க கிருஷ்ணய்யர், அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை விடுங்குகின்றேன், விக்கினேன் வினையே. சிவபெருமானே, நான் இத்தனை நாளா பட்டினி கிடந்தேன், நீ அருள் பண்ணனே, அந்த அருளை வாரி வாரி விழுந்தனே, எனக்கு தலையெடுத்தில்ல, விக்கல் எடுக்குது, தேன் மாதிரி தண்ணீரை கொடுத்து காப்பாத்து. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், மெல்லாமலே முழுங்குறேன், வாரி வாரி கொட்டுகிறேன். அதானே அதுக்கு வார்த்தை. சாப்பிடுறதா இல்லையே, என்ன ஆச்சு? எனக்கு தலையெடுத்தில்லேன், வினையேன். வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தலையெடுத்து இருந்தாத்த திருவாசகம் கேட்க முடியும். தலையெடுத்து இருந்தாத்த அருள் அமுதத்தை உணர முடியும். தலையெடுத்து இருந்தாத்த தானுலிங்கேஸ்வரர் சந்நிதியில வந்து கும்பிட முடியும். என்ன முடியாது? அவன் அருளாலே, அவ்வளவுதான்மா, அவன் அருளாலே அவன்தான். வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விடுங்குகின்றேன், விக்கினேன். விக்கல் எடுக்குது, ஏன்? தலையெடுத்தில்ல. வினையேன் என் விதியின்மையால். எப்படி தண்ணி வேணும்? தேன் மாதிரி தண்ணி வேணும். தடங்க ஏன் தெரியுமா? தேன் தானும் கெடாது, அதுல போட்டதையும் கெடுக்காது. பலாச்சோடை வாங்குறீங்கல்ல, தேன்ல போடுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். 3 நாள் கழிச்சு நல்லா இருக்கும். திருவாசகம் என்பது தேன், தானும் கெடாது, தன்னை அண்டின அன்பர்களையும் கெடுக்காது, அப்படியே வச்சிருக்கு. தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அது மாதிரி தடங்கரும் தேனன்ன தண்ணீர் வருகத்தந்து உய்ய கொள்ளாய், அழுங்குகின்றேன், கவலைப்படுறேன், உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. ராஜாஜிக்கு கண்ணீர் வந்துருச்சு. கிருஷ்ணய்யர் நல்ல பாட்டு சொல்லியிருக்கீங்க. இது எங்க வருது? திருவாசகத்தில வருது. அடைக்கலப்பத்து 24ஆம் தலைப்பு. இது 10வது பாட்டு. 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து, அதுல 10வது பாட்டு இந்த பாட்டு. கிருஷ்ணய்யர், என்ன எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? யாரு கேட்கிறான்? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராமாயணத்தை எழுதினவர். வியாசர் விருந்து அப்படின்னு மகாபாரதத்தை எழுதியவர். திருமூலரிலிருந்து 100 பாட்டை எடுத்து விளக்கம் கொடுத்தவர். பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணவர். வெள்ளக்காரன் போற பொழுது பாராட்டி புகழோடு போற்றப்பட்டவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். கிருஷ்ணய்யரை கேட்கிறார், எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? வாங்கி கொடுத்தார். ராஜகோபாலாச்சாரி படிச்சார். நல்ல வேலையா அவர் ஜெயில போட்டுட்டாங்க. என்ன சார், நல்ல வேலையா? ஆமா, வக்கீலையா வீட்டுல இருந்தா கட்சிக்காரன் புடுங்கிடுறான், நிம்மதி கிடைக்குமா? சில வார்த்தைக்கு பொருள் புரியலை, குறிச்சு வச்சுட்டார். வெளியில வந்தாரா? வெளியில வந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிக்கா அவர்கிட்ட வந்து கேட்டு அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு.
1950 தாண்டிடுச்சு. தர்மபுரம் மகா சன்னிதானம் திருவாசகத்துக்கு ஒரு நூல் பதிப்பிக்கிறார் உரையோட. வித்வான் தண்டவாணி தேசிகர் உரை எழுதியிருக்கார். இவ்வளவு பெரிய பதிப்பு, நல்ல பதிப்பு. இவருக்கு கடுதாசி போடுறார் தர்மபுர ஆதீனம். யாருக்கு? ராஜாஜிக்கு. நீங்கள் இந்த திருவாசக உரைக்கு ஒரு முன்னுரை தர வேண்டும். அப்பத்தான் ராஜாஜி இந்த கதையெல்லாம் சொல்றார். எந்த கதை? சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். திருவாசக நூலை படித்தேன். முதலிலே இருந்து கடைசி வரை படித்தேன். எனக்கு வந்த சந்தேகங்களை திருவிக மூலம் தீர்த்து கொண்டேன். திருவாசகத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல், என்னோடு கலந்து விட்டது. திருவாசகத்துக்கு ஒருவர் உரை எழுதுவாரேயானால் அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, மன்னிக்கவும். இந்த கைதட்டி யாருக்கு? ராஜாஜிக்கு. வேடிக்கை பார்த்தீங்களா? உயிர் நூல். திருவாசகம் படிக்கணுமா வேண்டாமாம்மா? தயவு பண்ணி ஆளுக்காடு ஒரு திருவாசக புத்தகமாவது வாங்குங்க. என்ன, ஒரு இட்லி 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கிறோம், 3 மணி நேரத்தில் காணாம போயிடுது. என்னங்க அநியாயமா இருக்கு? 30 ரூபாய்க்கு திருவாசக புத்தகம் விற்கிது. வாங்கி படிங்கம்மா, நல்லா இருக்கும். அது அடுத்தாப்புல சொல்ல போறேன். இந்த கடிகாரம் அநியாயமா ஓடிட்டு சொல்லிப்படுறேன். சரிதானா? இதுக்கு முக்கியமான செய்தி சொல்லணுமே. ஆக ராஜாஜி திருவாசகத்தை படிச்சுட்டாரா? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்டம், அங்கே சிட்னின்னு ஒரு சிட்னி, சட்னி இல்லை சிட்னி, அங்கே எனக்கு 8 நாள் பேச்சு. இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் தேவார திருவாசகத்தை முறையாக படித்தவர். இந்த பிள்ளைங்க படிச்சது பாருங்க. இது மாதிரி அங்க உள்ள பிள்ளைங்க தேவாரத்தை பக்கம் பக்கமா ஒப்புக்குது. அப்படி இன்னைக்கும் உலகம் பூரா தமிழும் சைவமும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். ஆஸ்திரேலியா நல்ல கூட்டம் கூடியிருக்கு. ஒரு கல்யாண மண்டபம். நாம் பேசணும் சாயந்தரம் 7 மணி. எனக்கு கொண்ட மேலே உட்கார வச்சு விட்டாங்க. கீழே அவ்வளவு கூட்டம். திடீர்னு அங்கேருந்து ஒரு அம்மையார் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறாங்க. புடவை வெள்ளை, ஜாக்கெட்டு வெள்ளை. கேபி சுந்தராம்பாள் சிவப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அம்மா அப்படி இருப்பாங்க. கம்பி உடம்பெல்லாம் திருடி இருக்கு. எல்லாம் அந்த அம்மாவை கண்ட உடனே எந்திரிச்சிருக்கிறாங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன், பார்த்தேன். ஒருவேளை மந்திரி போல இருக்கு. நம்மெல்லாம் மந்திரிக்கு தானே எந்திரிப்போம். நானும் இது இருக்கிற வம்பு, நானும் எந்திரிச்சிட்டேன். அந்த அம்மா முன்னால வந்தாங்க. ஐயா நீங்க உட்காருங்க உட்கார்ந்தேன். ஐயா என்ன தெரியுதா? அம்மா நான் இன்னைக்குத்தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இப்பத்தான் பேச போறேன். எனக்கு சரியா தெரியலையே அம்மா. ஐயா நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. எப்படி இருக்கு? ஐயா நீங்க நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க, அதனால உங்களை பார்த்து கும்பிடணும்னு வந்தேன். எங்க வீட்டுக்காரரு யாழ்ப்பாணத்துல ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கினாரு. இப்ப காலம் ஆயிட்டாரு. நான் தான் இருக்கேன். என் பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறா. இவங்களுக்கெல்லாம் நான் திருவாசகம் சொல்லி கொடுக்குறேன். அதனால என்னை கண்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. திருவாசகம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப எத்தனை செய்தி ஆச்சு? 4. இன்னும் 1 சொன்னா இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 திருவாசகத்தில் ரொம்ப முக்கியம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப். G.U. போப்புன்னு ஒருத்தரம்மா. அவரு நம்ம திருநெல்வேலிக்கிட்டே வந்தாரு, பாளையங்கோட்டைக்கு வந்தார், விக்கிரமசிங்கபுரத்துக்கு போனார், தமிழ் படித்தார். ஃபாதர்
சிலுவை போட்டு பாவாடை கட்டி அந்த ஃபாதர் அவர்